ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழ். இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டருக்குள்ளே போய்க்குங்க, ஏன்னா கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னடா கேரக்டர் டிப்ஸு தரப்போகிறோன்னு அப்படின்னா, இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் கொரோனாவோட பவர் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. அது ஏறுறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ளே நம்மளை வந்து எனிமி காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஊக்காங்க இருக்குது. இப்போ எல்லோரும் ஊக்காங்க வச்சுட்டு தான் அலையிறானோ. வந்து ஊக்காங்க வச்சுட்டு எனிமிக்கிட்ட போகிறதெல்லாம் சரி காமெடியாக இருக்கும். ஊக்காங்க வச்சு கொரோனா பழகிட்டுனா ஊக்காங்க வச்சு விளையாடி பாருங்கள், அதுவும் பழகும். இல்லைனா நம்ம தலைவன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். எல்லா கேரக்டருக்கும், அதாவது எல்லா கேரக்டருக்கும் டஃப் கொடுக்க விதமாக எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால் அளவுக்கு தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே பேசுவோம். இப்போ வந்து ஸ்கைலரும் வச்சுக்கிறாங்க எல்லோரும். ஸ்கைலர் வந்து எதுக்கடா யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரூம் மேட்சுக்கு யூஸ் பண்ணலாம். ரூம் மேட்சுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு குளோவில் அன்லிமிட்டட் இருக்கக்குள்ள ஒரு 5 குளோவில் போட்டாலே நம்மளுக்கு வந்து ஹெச்பி ஃபுல்லாகிடுது. அடுத்தது குளோவில் எவனா சுற்றி போட்டானா உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து கேரக்டர் வந்து வச்சுக்கக்குள்ள நம்ம ஒரு மேட்சுக்கும் ஒரு மாதிரி கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் வச்சுக்கணும். இப்போ வந்து மெயின் கேரக்டர் அளவுக்குன்னா கீழே வந்து நிறையா கேரக்டர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதா கேரக்டரு. அதோட பவர்லாம் நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கக்குள்ள நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து நான் வச்சுக்கிற பவர்லாம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ப் ஷூட்டர், நீங்கள் வந்து ரேங்கர் மேட்ச் போனீங்கன்னா அதிகமாக சுடுறதெல்லாம் இருக்கும். ரூம் மேட்ச்சில் வந்து ஸ்கோப் போட்டுலாம் சுட மாட்டோம். ஆனால் கிளாசிக்கில் வந்து ஸ்கோப் போட்டுலாம் சுடுவோம், ஏன்னா தூரத்துலலாம் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு அக்யூரசி வந்து மெயின். அப்படிங்கக்குள்ள ஷார்ப் ஷூட்டர் வந்து வச்சுக்கணும். அக்யூரசி இன்க்ரீஸ் பை 30 வைல் ஸ்கோப்பை வச்சு சுடக்குள்ள அக்யூரசி 30 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த பவர் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதுக்காக தனி வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். ரேசர் பிளெஸிங், இந்த கேரக்டர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோன்லேயே உயிர் வாழலாம். இது வந்து ரேங்க்டுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஜோன் செகண்ட் ஜோன் வந்து நீங்கள் ஜோன்லேயே ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்தது ஒரு தேர்ட் ஜோன் போடக்குள்ள வேறு மாதிரி குறைக்கும். அதுக்கு வந்து ஒரு மெடிக்கிட்டு நிறையா இருந்ததுன்னா பரவாயில்ல. ஒரு மெடிக்கிட்டு போதுமான அளவு இருக்கக்குள்ளே நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம். தேர்டு ஜோனுக்குள்ளெல்லாம் போகக்குள்ள எனிமி வந்து 15 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, ஆர்ம்ஸ் டீலிங் ஏறமோ நீங்கள் 180 ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 180 எப்படி ஃப்ரீயாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்பேஸே வராது. இந்த கேரக்டர் பவரு 180 ஏறமோ வந்து நம்ம வந்து ஓசிலேயே எடுத்துக்கலாம். பேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வருது. இப்போ பேக்கே கிடைக்கலங்கக்குள்ளே ஏறமோ நிறைய எடுத்து வச்சுக்கலாம், எனிமி வந்தால் டக்குன்னு சுடுறதுக்கு. இந்த மாதிரி பவர்லாம் வச்சுக்கோங்க. ரூம் மேட்சுக்கு என்னென்ன பவர் தேவைன்னு இப்போ வந்து பார்ப்போம். ஸ்கைலர் சொன்னோன்னா ரூம் மேட்சுக்கு வந்து ஸ்கைலர் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஜோட்டா வந்து தேவைப்படும் ரூம் மேட்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 2 பேர் இருக்கக்குள்ள எனிமி வந்து 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு MP40 ஷாட்கன் தான் யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜோட்டா வச்சுருந்தீங்கன்னா 40 HP வந்து உங்களுக்கு கிடச்சிரும் கில் எடுத்தோன்னே. அது வந்து கூல்டவுன் ஆக 5 செகண்ட்ஸ் ஆகும். 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு கில் எடுப்பீங்க, அதுக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ஹீலிங் டச் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு வந்து எனிமி டக்குன்னு ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து நிறையா ஏறும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து 40 ஹெச்பியோ 50 ஹெச்பியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எனிமி ரஷ் பண்ணக்குள்ளே நம்ம டக்குன்னு உயிர் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த ஹேக்கரை வச்சுக்கோங்க. ஹேக்கரை எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எனிமி சுடக்குள்ளே 5 செகண்ட்ஸுக்கு வந்து எங்கே இருக்கான்னு காட்டும். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது தான். அடுத்தது நீங்கள் வந்து ரேங்க்டு மேட்ச்சில் இந்த பவர்லாம் எனக்கு பிடிக்கல, ஸ்கோப்பெலாம் நான் நல்லா தான் அடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கோப்பை எடுத்துகிட்டு கெல்லி பவர் வச்சுக்கலாம். கெல்லி பவர் வந்து இதுக்கு பதிலாக வச்சுக்கலாம். கெல்லி பவர் ஸ்பீடாக ஓடுறதுக்கு, கொஞ்சம் சேஃப் ஜோன்லாம் ஸ்பீடாக ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரூம் மேட்ச்சில் வந்து வேறு எந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இவனை யூஸ் பண்ணலாம். இவன் பேர் என்னப்பா,
இவன் பேர் என்னன்னே தெரில. ஆனால் இவன் ஸ்கில்லு வந்து நீங்கள் வந்து மெடிக்கிட்டு காளான் இதெல்லாம் சாப்பிடக்குள்ளே காளான் சாப்பிட மாட்டோம், மெடிக்கிட்டு சாப்பிடக்குள்ளே ஸ்பீடாக சாப்பிட்லாம். லெவல் 2 தான் வச்சுக்கிறேன். லெவல் 6லாம் பண்ணிங்கன்னா வேறு ரகத்தில் சாப்பிட்றலாம். மெடிக்கிட்ட டக்கு டக்குன்னு சாப்பிட்டு டக்கு டக்குன்னு போடலாம். அடுத்தது மிகல் வச்சுக்கலாம். மிகல் வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லும், ரேங்க்டு மேட்சுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரூம் மேட்சுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும். இப்போ கேரக்டர்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த கேரக்டர் மெயினாக தேவைப்படும். ஏன்னா கேரக்டருக்கு வந்து இபி தான் அதிகமாக தேவைப்படும். இந்த இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இவனை மிகல் வச்சுக்கலாம். இவன் பேர் மேக்ஸிமா இவன் பேர். இப்போ வந்து கீழே பார்த்தேன். அடுத்தது இந்த கேரக்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்மிஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகும். MP40 ஸ்பீடாக தான் ரீலோட் ஆகும். இந்த கேரக்டர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு என்னடா கேரக்டரில் விட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காசே தேவையில்லை கேரக்டர் அப்டேட் பண்ண. எஸ், இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லு. ஏன்னா காசை போட்டு கொட்ட வேண்டியதாக இருக்கும். கோல்டு காயினை நம்ம வந்து கோல்டு காயினை ஸ்பின்னுக்கெலாம் நம்ம செலவு பண்ணுவோம். இதுக்கே செலவு பண்ணிட்டா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் கொடுப்பானோ தெரியுமா, ஒரு மேட்ச்லேயும் அந்த ஃப்ராக்மெண்ட் எதுக்குன்னே தெரியாது. அதை வச்சுருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா காசு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கூட தாண்டிடும். 500 தான் இப்போ தேவைப்படுதுன்னா 1200 அந்த மாதிரி 2000 கிட்ட இருக்கும். காசு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தேவையே இல்லை. கார்டை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்டு இல்லைனா கூட யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு ஒரு ஈவெண்ட் விட்டாங்க. அதோட இப்போ வந்து லெவல் 8 கார்டு, லெவல் 4 கார்டு, லெவல் 6 கார்டு அந்த மாதிரி லொட்டுலஸ்க்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டாக. நம்ம வந்து யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம கேரக்டரோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லைனா அப்படின்னா, ஃப்ராக்மெண்ட்ஸ் கேரக்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லெவலப் கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு 1793 இருக்குது, 500 தேவை. இப்போ வந்து லெவலப் கொடுப்போம். லெவலப் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து லெவலப் ஆகிட்டு இப்போ வந்து 1500 தேவை லெவல் 4க்கு போக. இன்ஃபினிட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பக் ஆகிட்டு 1200 தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 300 தேவை. இந்த ஃப்ராக்மெண்ட் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் வச்சு நம்ம விளாட்ணும். இந்த கேரக்டர் வச்சு விளாட்ணுன்னு அவசியம் இல்லை. இந்த கேரக்டர் பவர் வச்சுருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் வரும். இப்போ நான் வேறு கேரக்டர் ஏதாவது அப்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ரெட் மார்க் ஒரு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்மளை அப்டேட் பண்ண சொல்லலாம். இதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கோம், பண்ணிக்கலாம். ஓசிலேயே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கார்டு இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கார்டு வச்சுருந்தாலே இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். லெவல் 8 கார்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியலண்ணா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.